டேஸ்ட் மட்டும் எப்படி இருக்குன்னு. மீன் குழம்பு மாதிரி வச்சுருக்க மீன் இந்த மாதிரி ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஃபிஷ் பெரட்டல் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மீன் பெரட்டலுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்த்துக்கலாம் வாங்க நண்பர்களே. நம்ம வந்து இஞ்சி வந்து பார்த்தோன்னா 100 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கோம். பூண்டு வந்து பார்த்தோன்னா 50 கிராம் அளவுக்கு, சின்ன வெங்காயம் பார்த்தோன்னா 100 கிராமு, பெரிய வெங்காயம் 100 கிராமு, பச்சை மிளகா வந்து ஒரு 10 பச்சை மிளகா அளவுக்கு வெட்டியிருக்கேன். தக்காளி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு, அப்புறம் ஒரு 1 கிலோ மீன் எடுத்துருக்கோம். நம்ம 2 லெமன் எடுத்துருக்கு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கரம் மசாலா வந்து ஒரு 20 கிராம் அளவுக்கு, 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, மல்லித்தூள் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு, மிளகாத்தூள் வந்து ஒரு 20 கிராம் அளவுக்கு, தேவையான சால்ட். ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவு ஆயில். ஃபிஷ்ஷுக்கு வந்து மசாலா வந்து மேக்னேட் பண்ணிக்கலாம் வாங்க. மிளகாத்தூள் ஒரு 10 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, கரம் மசாலா 10 கிராம் அளவுக்கு, 3 எலுமிச்சை பழம், ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். மீனுக்கு மசாலா தடவிக்கலாம். நம்ம ஒரு 20 நிமிஷம் மூடி போட்டுக்கலாம். மீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அருமையாக 20 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. நம்ம தோசைக்கெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். மீன் பொரிக்க தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். லைட்டாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஃபிஷ் வச்சுக்கலாம். நம்ம ஃபிஷ்ஷை வந்து தோசை கல் மேலே போட்டு பொரிச்சாச்சு. மீன் பெரட்டலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஆயில் 200 ml ஊற்றிக்கலாம். இங்கே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம்.
50 கிராம் அளவுக்கு இஞ்சி, 20 கிராம் அளவுக்கு பூண்டு போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒரு 10 பச்சை மிளகா போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் 100 கிராம், பெரிய வெங்காயம் 100 கிராம் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம் 1/4 கிலோ அளவுக்கு. தூளுப்பு போட்டுக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 10 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். கரம் மசாலா 10 கிராம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். மல்லித்தூள் ஒரு 50 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். மசாலா பார்த்தனா நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. மீனை வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரிப் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். டேஸ்ட் மட்டும் எப்படி இருக்குன்னு. ஃபினிஷிங்காக மல்லி போட்டுக்கலாம். நம்ம இப்போ 5 நிமிஷம் மூடி போட்டுக்கலாம். நம்மளுக்கு பாருங்கள் அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மீன் குழம்பு பாருங்கள். ஸோ நமக்கு மட்டன் குழம்பு மாதிரி வச்சுருக்க மீன் குழம்பு. இறக்கிடுவோம். கடல் மீன் வந்து பிரட்டல் வந்து அருமையாக சமைச்சாச்சு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நம்மளுக்கு கடல் மீன் பார்த்தீங்கன்னா சும்மா வேற லெவலில் இருக்கும். பாருங்கள் மீனை பாருங்கள். சும்மா பாருங்கள் சும்மா அப்படியே பிஸ்கெட் மாதிரி பாருங்கள். மீன் பாருங்கள் சும்மா பிஸ்கெட் மாதிரி இருக்குது மீன். மீன் வச்சு சாப்பிடுவோம். வேற லெவலாக இருக்குங்க.
இதேமாதிரி உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.